கிளாஸ் கோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அடிச்சே ஆகணும். பூயா அடிக்காமல் நான் ஓய மாட்டேன். பூயா அடிக்காமல் இந்த ரஞ்சிக் -249 போக மாட்டான். அது எவ்வளோ எவ்வளோ எத்தனை நாள், எத்தனை மந்த்து, எத்தனை இயரு, எத்தனை ஆண்டும் இயரும் ஒன்று தானே, என்னமோ ஒன்று. எத்தனை இதானாலும், எத்தனை ஜென்மம் ஆனால் கூட நான் பூயா அடிக்காமல் போக மாட்டேன். ஃபோனில் சார்ஜ் போச்சுன்னா போக வேண்டியதான். ஓடு அங்கே ஒருத்தன் சாப்பிட. அப்போ நீங்கள் வந்து சிஎஸ்க்கு என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சிஎஸ்க்கு வந்து அலோக் யூஸ் பண்ணுவேன். பிஆருக்கு நான் பிடிச்ச கேரக்டர் ஏதோ ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுவேன், அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன்னு இல்லை, நான் இந்த கேரக்டரை நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் மினிமம் வந்து டார்க் சாக்லேட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னாச்சுடா? செத்துட்டேன். அதான் தெரியுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எனிமி? ஏன்டா இப்படி ஒரு பாசத்தோடு இருக்கீங்க? என்னங்க ஒருத்தரும் சாகுறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கோடாரி வச்சிருக்கவன் தான் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கான். பையன் டிமிட்ரி. இவன் வந்து என்ன கேரக்டர்னு தெரியல. இவன் சேண்டோ. இவன் வந்து சரி வந்து நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் கேட்க வேண்டாம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகலாம். ஒரு இந்த கன்று எடுத்துக்கலாம், அப்புறம் குளுவால் எடுத்துக்கலாம். இந்த கண்ணை வச்சு புட்டுன்னு எல்லோரும் இன்றைக்கி போட்டு சொல்கிறோம். இன்றைக்கி ஏசியாக நம்ம தான். இன்றைக்கி நான் ஏஸ் அடிச்சிட்டா நீங்கள் லைக் போட வேணாம். நான் ஏஸ் அடிக்கலைன்னா நீங்கள் லைக் போடணும். கண்டிப்பாக தெரியும் ஏஸ் அடிக்க மாட்டேன். நீங்கள் லைக்லாம் போட வேணாம். நல்லா இருந்தால் மட்டும் லைக் போடுங்க. இதுக்காகலாம் தனியாக நீங்கள் லைக் போட வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. அப்புறம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் வற்புறுத்துறேன் உங்களை. ஆமாம், வற்புறுத்தக்கூடாதுல்ல நண்பா. தயவு செஞ்சு எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைக்கி விடுங்க. என்னாச்சுன்னு தெரில, அந்த கடல் கன்னி ஷோ போயிருந்தோன்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு. திடீர்னு சப்போர்ட் கிடைக்காம போயிடுச்சு. என்ன ஒரு 600 பேர் 700 பேர் பார்த்தாங்க. 1K கூட என்ன, நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன்? 62 63 62 போட்டிருக்கேன். இதோட சேர்த்து 63. ஒரு வீடியோ கூட, ஒரே வீடியோ தனியாக 1K வியூஸ் போல். எல்லாம் 800க்கு கீழே தான் இருக்குது. 800 தாண்ட வேண்டியது. சரி, ஏன் தான் இப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அது வேறு 4 பேர். நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்றவங்க அவங்க வேறு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க வேறு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100K அடிச்சிடலாம். செய்வீர்களா? நான் ஒழுங்காகவே கேட்குறேன். செய்வீர்களோ? இப்பவும் தப்பாக கேட்குறேன். செய்வீர்களா? சரி, செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு வீடியோ பார்க்குறவங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேரா? ஓவராக கேட்குறணும். ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே எனக்கு போதும். நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம நம்ம தினமும் போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு சேரும். இல்லைன்னா இன்னும் நான் போடுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டிருக்கவங்களுக்கு தான் என் வீடியோ வரும். நீங்கள் பெல் ஐக்கான ஆளில் போகணுன்னா வராது. அவனை உட்காண்ட எப்படி அடித்தான்? ஹேக்கர்லாம் இல்லை. அவன் வந்திருந்தான். அவன் தான் 2 தடவை ஏசு அடிச்சிருப்பான். ஹேக்கர்லாம் வந்திருந்தா. அவன் தமிழ் ஹேக்கராக இருந்தால் எப்படி இருக்கும்? அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவான். அவன் ஐடியை பேன் பண்ணிடுவான். கிராண்ட் மாஸ்டர் ஹேக்கர் வந்து என்ன ரேங்கில் இருப்பான்னு நினச்சி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சால கிராண்ட் மாஸ்டரில் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கீழே போகலாம். ஒருத்தன் தான் இருக்கான். அது எனக்குடா. அதில் கொஞ்சம் மிச்சம்டா. ஒன்றுமே இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சம் லூட்டு கூட வைக்க மாட்டானுங்க. கில்லு தான் எடுக்க விட மாட்டானுங்க. ஒரு லூட்டு கூட கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்கு. ஓவர் ஆக்ஷன் போடுறேன்னா சரி, ஓவர் ஆக்ஷன் போட வேணாம்.
இப்போ நான் எம்டன் இதுக்கு தூரப்பட வந்தேன். யூஎஸ்பி தூக்கி கீழே போடு. இவன் காளான் போட்டிருக்கான், பிச்சை போட்டிருக்கானே, எனக்கு வேணாம். ஏடபிள்யூ மிச்சு எனக்கு ஆட தெரியாது, அதனால் ஏடபிள்யூ எனக்கு வேணாம்டா. ஏன்டா ஏடபிள்யூ போடுற? எம்பி பட்டி போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஐயா சாமி பிச்சை போடுங்க. அந்த மாதிரி தான். பிச்சை பாத்திரம் மீங்கி வந்தேன். ஆமாம், நான் பிச்சை பாத்திரம் மீங்கி வந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். அது என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம முட்டைப்பூச்சி ப்ரோவோட பார்த்து வந்தால் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. சரி நானும் போடுவேன். அப்புறம் துரோக மூமெண்ட் வீடியோ போடலான் இருக்கேன். நானும் நிறைய மேட்ச் துரோக மூமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒருத்தனும் வரமாட்டான். திடீர்னு ஆப்போசிட்டில் வந்தான், டக்குன்னு லாங் ரேஞ்சு கண்ணு வச்சு அடித்து முடிச்சிட்டேன். என்னாச்சு? ரிவே பண்ணுறான். அழுத்து. ஐயோ அந்த க்ளோவால் வேறு உடைக்கணுமா? கிச்சி 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 கிச்சி. ஐயோ ஜோனு என்னாச்சு? எப்பட்றா எப்பட்றா கையில் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. செல்ல குட்டி கிராஸ் மேலே எக்ஸ் வச்சுருக்கான். நீ நல்லா இருப்படா, எவ்வளோ பெரிய புயல் இருந்தாலும் நீ தப்பிச்சிருவேன். யார் அவன் ஃபோன் பண்ணுறது? ஆனா என் வேறு யாரில் என் ஃப்ரெண்டு தான். எங்கே நான் பூயா அடித்தது தெரியாமல் நானே கட் பண்ணியிருப்பேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு போயிட்டு தான் இருந்திருக்கும். நானே தெரியாமல் கட் பண்ணிட்டேன். அது எப்படின்னு எனக்கே தெரில. ஆனால் கடைசியில் நாங்கள் பூயை அடிச்சிருவோம். ஆனால் அந்த பூயை அடித்த மூமெண்ட்டு நான் தெரியாமல் எப்படியா கட் ஆயிரும்.